அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ இந்த கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனா வந்தது. வேதாகமத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் அந்த கொரோனா வருவதற்கு முன்பதாகவே இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தினார். நினிவே ஜனங்களுக்கு யோனாவை வைத்து சொன்னது போல ஆண்டவர் தெரியப்படுத்தினார். கவனிங்க, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான இந்த பர்டிகுலர் வீடியோ உலகம் முழுவதும், இது தமிழில் இருக்கு, எல்லா லாங்குவேஜிலும் உலகம் முழுக்க வந்துச்சு. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்தது, டிசீஸ் எக்ஸ் என்று பெயர். இது உலகம் முழுவதும் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவர்கள் மூலமாக எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது, ரிப்போர்ட் அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் எல்லா கவர்மெண்ட்டும் அவங்கவுங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க. இது தமிழ்நாட்டில் வந்ததான செய்தி, கன்னடத்தில் இருக்குது, அந்த ஹிந்தியில் இருக்குது, எல்லா லாங்குவேஜ்லேயும் கவர்மெண்ட் அனுப்பி ஜனங்களை காஷன், எச்சரிப்பு கொடுத்தாங்க. இப்படி ஒரு கொரோனா வருதுன்னு சொன்னாங்க. 2019 இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா, கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு WHO வச்சிருக்கிறாங்க. ஆன்லைனில் இருக்க வெப்சைட்டில் இருக்கு, நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ நாள்னு இருக்கும், கரெக்டாக இருக்குவாங்க. 3 வருஷம் 6 மாதம், 3.5 years. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த 3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிளில் நிறைய 3.5 வருஷம் இருக்கு. ஸ்ரீயானவள் வனாந்தரத்திற்கு 3.5 வருஷம் ஓடி போனாள், ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனாள். 3.5 வருஷம் கணக்கு நிறைய இருக்கும் பைபிளில். நீங்கள் 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் கொரோனா எமர்ஜென்சி பல நாடுகளிலே அது விளக்கப்படாமல் இருந்து 100% வேர்ல்டிலிருந்து எமர்ஜென்சி விளக்கப்பட்டது 2023 மே மாதம். சரியா 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் ஒரு மிகப்பெரியதான வாதை கொள்ளை நோய் பூமியில் இருந்திருக்கு, நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. அதை முன்பதாகவே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, அதற்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. சபை அதை சந்திக்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். அதான் இப்ப நடந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப கூட இதை சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, கொரோனாவை விட மோசமானது வருதுன்னு WHO கொடுத்திருக்கு. 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வருதுன்னு WHO சொல்லுது. இனிமேலாவது சபை ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் போனது போகட்டும், இனிமேல் அது ஆயத்தப்படணும். இதை ஒட்டி இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை அங்கே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவல்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறது. 1 பணத்திற்கு 1 படி கோதுமை, 1 பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதுக்கு அடையாளமாக கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, கோதுமை தட்டுப்பாடை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ இன்னைக்கு நேற்று எழுதின வசனம் இல்லை, இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிளே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சிலர்லாம் 50 வருஷம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கீங்க, 10 வருஷமாக படிக்கிறவங்க கூட இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்கிற பைபிள் 10 வருஷம் பழசு. அப்படி குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, இப்போ நடக்கிற சம்பவம் எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, பைபிளில் உள்ளது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்தது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒரு கொள்ளை நோய். நீங்கள் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சிவப்பு குதிரைகளோ வென்றால், அதாவது கொள்ளை நோயோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. ஸ்டில் நவ், கொரோனாவுக்கு பிறகு ஸ்டில் நவ் இன்னும் அடுத்த வேரியன்ட் கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து கொள்ளை நோய் வந்துகிட்டே இருக்கு, அடுத்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் அது சொல்லுவாங்க பேண்டமிக், எண்டமிக் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸ்டில் நவ் அதை நம்ம எண்டமிக்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் கொரோனா வேரியேஷன் அடுத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு,
அடுத்தடுத்த லெவல் வந்துக்கிட்டே இருக்குன்னு WHO சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட ஒன்று வந்துச்சுன்னு சொன்னாங்க, சிங்கப்பூர்லேருந்து ஒன்று இப்போ வந்துச்சுன்னு சொன்னாங்க, ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்னொன்று வருகிறது என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கற்பு குதிரை, ஒரு பஞ்சம், கோதுமை பஞ்சம், பர்டிகுலராக கோதுமை பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த பஞ்சம் எங்க, கோதுமை பஞ்சம் எங்க போகுது? வட தேசத்துக்கு புறப்பட்டு போகிறது. இதெல்லாம் பைபிளில் உள்ள வசனம். நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலை மையமாகத்தான் வைத்து இந்த வேதம் எழுதப்படுகிறது. இஸ்ரவேலிலிருந்து நேராக வட தேசத்துக்கு போனால் கோதுமை பஞ்சம் ஆரம்பிக்கிறது. அங்கே தான் கோதுமை பஞ்சம் ஆரம்பி, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைக்கான காரணம் வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. சரியாக இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் அறிந்திருக்கிறபடி உலகத்திலே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை ஆரம்பித்தாங்க. இன்னைய வரைக்கும் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நாடுமே இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. கரெக்டாக வடக்கில் லாஸ்ட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே கோடு போட்டு போனீங்கன்னா மாஸ்கோவில் போய் நிற்கும். இந்த 2 நாடும் சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறுச்சு. எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கு பேர் பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உக்ரைன் தான் ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ணுற ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த யுத்தம் ஆரம்பித்த உடனே கோதுமை முழுவதுமாக உக்ரைனில் உற்பத்தி நின்றுச்சு, எல்லாம் குண்டு போட்டாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை தட்டுப்பாடு, எங்கேயுமே கோதுமை கிடைக்காதுன்ற அளவுக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறி பாகிஸ்தானில் ஒரு கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு 3 படி வார் கோதுமை. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் கணக்கில் ஒரு 200 பணம் இருந்தால் குறைஞ்சபட்சம் 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம். எங்கே இருக்குது ஆண்டவர் 5000 பேர் சாப்பாடு போடும் போது கேட்கும் போது, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நீங்களே கொடுங்க. அப்போ அவன் சொல்கிறான், 200 பணம் ஆகுமே. 5000 ஆண்கள் மட்டும் வந்தாங்க, பெண்கள் குழந்தைகள் கணக்கு இல்லை. அது ஒரு 5000 வச்சுக்கிட்டா கூட 10,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு 200 பணம் வேணும். அப்போனா ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடலான்னு பாருங்கள், ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்போ 50 பேரோட சாப்பாடு கணக்கு எடுத்து ஒரு 50 ரூபான்னு கணக்கு வச்சாலும் 2500 ரூபாய் ஒரு பணம் என்பது இன்னைக்கு உள்ள கணக்குக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 1500 to 2500 rupees. அதே அளவு கோதுமையினுடைய அளவு இன்னைக்கு பாகிஸ்தானில் 2023 கவனிங்க, இது 2023 நடந்த சம்பவம். பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இது 2023 2021 லாஸ்ட்ல தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. 2023 தான் கொள்ளை நோய் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன். அந்த காலகட்டத்தில் வட தேசத்திற்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போனது. கோதுமை தட்டுப்பாடு ரஷ்யாவிலிருந்து உக்ரைனிலிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. உலகளாவிய இந்த உணவு பஞ்சம் உலகளாவிய உணவு பஞ்சமாக மாறுச்சு எல்லா நாடுகளிலும். இது ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் 2022 மே மாதம் அன்னைக்கு வந்ததான பேப்பர். வேர்ல்டு வைட் இப்போவும் உணவு பஞ்சம் உச்சத்தில் இருக்குது. சூடான், மடகஸ்கர், ஹைத்தி எல்லா பகுதியிலும் உணவு பஞ்சம் உச்ச லெவலில் இருக்குது. நமக்கு தெரிந்திருக்கிறபடி காசா இந்த வார் நடந்த பிறகு நம்ம ஊரில் ஒரு 5 ரூபா இருக்கும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு விற்கிதான். அந்த அளவுக்கு அங்கே பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு உலகம் போயிடுச்சு. எல்லா பக்கமும் உணவு பஞ்சம் போய்கிட்டே இருக்குது. நமக்கும் உங்களுக்குமே தெரியும், அரிசி விலைலாம் இப்போ 70-80 ரூபாய்க்கிட்ட போயிருச்சு. எல்லா பக்கமும் உணவு விலை ஏறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. இந்த உணவு பஞ்சமானது உலகளாவிய பஞ்சம் அடுத்து நடக்குது. இப்போ ஐநா சபையில் உங்களுக்கு WHO சொல்லுச்சு இல்லையா கொள்ளை நோய் வரும்னு. இப்போ 2023 ஐநா வெளியிட்டு இருக்கிற வீடியோ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது 2023 ஐநா கொடுத்ததான ரிப்போர்ட். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும். இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்துருச்சு. பல இடங்களில் அரிசியே கிடையாது, பல இடங்களில் சாப்பாடே கிடையாது. ஜனங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு தான் சாப்பிட்றாங்களாம் சூடானில். அந்த அளவுக்கு கருப்பு குதிரையினுடைய காலம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இது இப்போ போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பக்கத்திலும் இருக்கு. இந்தியாவில் கூட 2030க்குள்ள 9 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லாத நிலைமை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்தியாவில் உள்ளதான ரிப்போர்ட். காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இதுவும் டிவியில் வந்த செய்தி தான். எல்லா காஷனையும் அரசாங்கமோ உலகமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு ஒத்த தீர்க்க தரிசனம், அதனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்கள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கு நம் கண்களுக்கு முன்பாக. ஆனால் இது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அல்லது இது உங்களுக்குள்ள கொஞ்சமாவது போகுதா? இந்த நியூஸாவது போகுதா, இல்லை வசனமாவது போதா? எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, மற்ற 24, 37, 38 ஆண்டவர் சொல்கிறாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் எப்படி இருந்தார்கள்? உணராதிருந்தார்கள். புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். அந்த இடத்துல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், பெருந்திண்டி காலம். 2வது, உலகமே குடி வெறியில் இருக்கு. கடைசியா லௌகிக கவலை. மற்றபடி நம்மளை சுற்றி இவ்வளோ விஷயம் நடக்குது. இதெல்லாம் உலகளாவிய விஷயமா இருக்குது. கடந்த 30 வருஷமாக தான் இதெல்லாம் நடக்குது. 2000 வரைக்கும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உலகம் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, உலகம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. எல்லா பக்கமும் அமைதியும் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் இந்த பஞ்சம், இத்தனையும் போயிட்டு இருக்குது. நமக்கு ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருக்குதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதெல்லாம் இப்படி வரத்துக்கு என்ன காரணம்? ஏதாவது நம்ம யோசிக்கிறோமா? உலகம் யோசிக்காட்டி கூட பரவாயில்ல, சர்ச்சு யோசிக்குதா? நாம சர்ச்சுனா நம்ம யோசிக்கிறோமா? இதெல்லாம் எதை சொல்லுது? கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளம் கொள்ளை நோயும் பஞ்சங்களும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, மிகப்பெரிய பேரழிவை உலகம் சந்திக்கும் என்று ஐநா ரிப்போர்ட் கொடுக்குது. கொள்ளை நோய் வரும்போது 2018 அவங்க தான் சொன்னாங்க, நம்ம கேட்கல. இப்போ பஞ்சம் வருது, இப்போவும் நமக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சபை ரெடியாக இருக்குதா? இப்போ சபை ரெடியாகனா என்ன ஆகணும்? உடனடியாக எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. சரி, கொள்ளை நோய் கரெக்டாக வந்துருச்சு, இப்போ பஞ்சமும் வரப்போதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கும் வீட்டுக்கு போகும்போது ஆளுக்கு 2 அரிசி மூட்டையை வாங்கிட்டு போயிடுவோம், கொண்டு போய் பரன் மேலே போட்டு வச்சுருவோம். ஒரு மூட்டை கோதுமை, ஒரு மூட்டை தோரம்பருப்பு. இல்லை, அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இன்னொரு வசனம் நடக்கும், அந்த தீர்க்கதரிசனம் நடக்கும். அது என்னன்னா, சேர்த்து வைக்காதே, சேர்த்து வச்சால் பூச்சி அவைகளை அரித்து போடும். அந்த வசனம் நடக்கும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன இருக்குன்னா, இப்போ நீ என்னத்தான் பண்ணலாங்கிற, இதுவும் வரும்னு சொல்கிற, அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற. இப்போ நாங்கள் என்னத்தான் செய்கிறது? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. ஆண்டவர் சொன்னது, இந்த பஞ்சத்தில் பயந்து எல்லாத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும், அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. வரலாறு காணாத அளவுக்கு இருக்கான், அரிசி தட்டுப்பாடு இருக்குதான், எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஒரு தீர்மானம் எடுங்க. நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அரை மணி நேரமாவது கிறிஸ்துவுக்கு நேரம் கொடுங்க. வீட்டில் குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து, பிள்ளைங்க டியூஷன்லேருந்து வந்த பிறகு, கணவர் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு, ஒரு குடும்பமாக உட்காந்து ஒரு வேதம் வாசித்து, ஒரு அதிகாரம் வாசித்து, 2 பாட்டு பாடி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. சிஎஸ்ஐக்காரங்க வீடுகளெல்லாம் இது கண்டிப்பாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்க வீடுகள்லையும் நடக்கிறதில்ல. அதான் கொடுமை. இப்போ இது ஒரு ஒழுங்கு எல்லா சிஎஸ்ஐ வீடுகளிலும். இப்போ அதுவும் இல்லை. இப்போ எந்த கிறிஸ்தவ வீடுகள்லையும் இது கிடையாது. சாயங்காலம்னா டிவி தான் ஓடுது. கேட்டால் சொல்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வராங்க, கணவர் ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வராரு, நாங்கள் ஒரு நேரத்துக்கு ஷிஃப்ட் போயிட்டு வரோம், எப்படி சேர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணுறது? எனக்கு புரியாத ஒரு கேள்வி என்னென்னா, யாராவது சாயங்காலம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி பிரியாணி சாப்பிட போக முடியுது இல்லையா? கணவரை சொல்லிடுறீங்க 6:30க்கெல்லாம் வந்துருங்கன்னு,
பையனை சொல்லுறீங்க டியூஷனில் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே வான்னு. ஒரு பிரியாணி திங்கிறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ண முடியும்னா தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ண முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை நானே கேட்குறேனே, நியாய தீர்ப்பில் கர்த்தர் கேட்க மாட்டாரா? ஒரு அரை மணி நேரமாவது குடும்பமாக உட்காந்து தேவனை ஆராதிக்க வேண்டாமா? ஃபோன் பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு நேரம் இருக்கு, ஃபேஸ்புக்கு நேரம் இருக்கு, இன்ஸ்டாக்கு நேரம் இருக்கு, யூடியூபுக்கு நேரம் இருக்கு. கர்த்தருக்கு மட்டும் நேரம் இல்லைன்னா எப்படி போய் நீங்கள் நியாய தீர்ப்பில் நிற்பீங்க? ஃபோன் வாட்ஸ்அப்பை எடுத்தா எப்போ பாரு ஆன்லைன் வருது. சிலருக்கெல்லாம் நைட்டு 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முழிச்சிருக்க முடியுது, ஆனால் தேவ சமூகத்தில் முழிச்சிருக்க முடியாது. 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு காலைல சர்ச்சில் வந்து தூங்குற, நீ எப்படி பரலோகத்துக்கு போவே? நைட்டு முழுக்க ஃபோனை பார்த்துட்டு காலையில் வந்து சர்ச்சில் தூங்குறீங்களே, எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? ஆனால் ஆசை இருக்குது, கிறிஸ்து வரும்பொழுது முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம். ஒன்றும் நடக்காது, சும்மா பேச்சு தான் நடக்கும். நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். சபையில் மெம்பராக இருந்து தசமாங்காணிக்க கொடுத்துட்டு சந்தா கட்டிட்டா கன்ஃபார்மாக பரலோகத்துக்கு போயிடலான்னு. நோ சான்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும், கல்றையில் கிடைக்கும், பரலோகத்தில் கிடைக்காது. உங்களுக்கு என்ன, நிறைய பேர் கல்றைக்கு தானே போறீங்க சர்ச்சுக்கு. சர்ச்சில் ஏன் மெம்பராக இருக்கிறோம்? அங்கே போனால் தாங்க கல்றைக்கு இடம் கிடைக்கும், உங்களுக்கு கல்றையில் இடம் கிடைக்கும். ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்கிறதுக்கு இது பத்தாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர் வந்து கடைசியா உங்களுடைய அடியானை உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் ஜோம் பண்ணிட்டாருன்னா ஆண்டவர் சேர்த்துப்பாருன்னு. நிறைய பாஸ்டரையே கர்த்தர் சேர்த்துக்க மாட்டார். இப்ப நிறைய பேருடைய நிலைமையே அப்படித்தான் இருக்கு. கவனிச்சுக்கொள்ளுங்க. அவங்க ஜோம் பண்ணாங்கன்னா கல்றையில் இடம் கிடைக்கும், ஆனா பரலோகத்தில் இடம் கிடைக்கிறது உங்க கிட்ட தான் இருக்குது. உண்மையும் உத்தமுள்ள மனுஷன் தான் போவான். சும்மா 24 ஹவர்ஸ் டிவியை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு நான் அப்படியே பரலோகத்துக்கு போவேன்னா கிடையாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாக வைப்பார். உங்களுக்கு கொடுக்குற இந்த நேரத்தில் கொஞ்சம் எடுத்து ஃபோனை ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். வரப்போகிற மிகப்பெரிய ஆக்கினையிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போவும் கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப சிம்பிள் இஷ்யூ தான். உங்களை ஆண்டவர் மட்டும் கடினமான காரியங்களை செய்ய சொல்லியிருந்தா பல மக்கள் தங்கள் தேவனுக்காக தங்களை எவ்வளவோ வருத்தி கொள்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்றையுமே கேட்கல, ஒன்னே ஒன்று கேட்குறாரு, குடும்பமாக சமூகத்தில் காத்துருங்கன்றாரு. இவ்வளோ ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை பண்ண முடியாத உங்களை ஏன் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் சொல்லுங்க பார்ப்போம். நாம் என்ன அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள்? என் இஷ்டப்படி நான் இருப்பேன், என் இஷ்டப்படி வாழ்வேன், எல்லாம் செய்வேன், சர்ச்சில் மெம்பராக இருப்பேன்ற ஒரே காரணத்துக்காக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னால் அது தப்பாயிடாது? அது பாரபட்சம் ஆகிடாது? நல்ல கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு மிஷினரி காட்டுக்குள்ளே உட்காந்து பாட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான், அவனும் பரலோகத்துக்கு வருவான். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் ஜாலியாக டிவி பார்த்துட்டு பரலோகத்துக்கு வருவீங்கன்னா சரியா இருக்குமா? இது ஒரு பாரபட்சம் இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் நிலையில் கர்த்தருக்கென்று ஏதாவது கொஞ்சமாவது செய்யணும், காத்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் வரமாட்டாங்க, சொன்னா வரமாட்டாங்க, நீங்க சொல்லுங்க, வரட்டுவாங்க. அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி, தகப்பனுக்கு தாய்க்கும் கொடுத்துருக்கிற அத்தாரிட்டி. நீங்க சொல்லணும், வா ஜெபம் பண்ணாதான் சாப்பாடு, ஜெபம் பண்ணாதான் நடக்கும், இல்லைன்னா ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். படிப்பு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், பட்டம், பதவி, சொத்து அத்தனையும் இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர்தே முதலாவது. காரணம், நீங்க வச்சிருக்கிற இரண்டாவது அத்தனையும் பூமிக்குரியது, அவர் ஒருத்தரே பரலோகத்துக்குரியவர். நீங்க 70 வருஷம் வாழ்ந்தாலும் 80 வருஷம் வாழ்ந்தாலும் உங்க ஆத்மா நித்தியத்துக்கு போகணும்னா உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேற யாராலையும் முடியாது. அல்லேலூயா.